ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதயத்தை திருடாதே சீரியலோட இன்னைக்கான எபிசோட், அதாவது செவ்வாய்க்கிழமைக்கான எபிசோடை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் இதோட கதைக்களத்தை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கும் பார்ட் 1 எபிசோட் சூப்பராக பிடிக்கும். நம்மளோட சிவா வந்து இப்போ சமையல் மாஸ்டராக களத்தில் இறங்கிட்டாரு. அதாவது ஐஷு குட்டிக்கு தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சஹானோட அம்மா அப்பா 2 பேர் வந்து, நீங்கள் ஏன் மாப்பிள்ளை இதெல்லாம் பண்ணுறீங்க, நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஐஷு குட்டி, கிங்கு எவ்வளோ சூப்பராக தோசை ஊற்றுவாங்கன்னு தெரியுமா, உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க பாட்டி, பேசாமல் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சிவா மாதிரியே ஐஷு குட்டியும் அவங்க பாட்டியும் ஒரு மிரட்டி விட்டுறாங்க. நம்மளோட ராங்கி சாப்பிட்றதுக்கு கீழே வர்றாங்க. சிவா தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு யாரும் தோசை சுட்டு தர தேவையில்ல, நானே சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிஞ்சு வேற ஒரு தோசைக்கல்லை எடுத்து அடுப்பு மேலே வைக்கிறாங்க. ஆனால் சிவா வந்து நான் தோசை சுட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லலாம் வர்றாங்க. ஆனால் இவ யார் பேச்சையும் கேட்க மாட்டா. இவட்ட எதுக்கு நம்ம கேட்கணும், சிவா வந்து அமைதியாக இருந்துடுறாரு. இப்போ நம்மளோட சஹானாக்கு கை சுட்டுருச்சு. அதாவது கீழே குனிஞ்சு தோசைக்கல்லை எடுத்தாங்க இல்லையா, அந்த தோசைக்கல் ஆல்ரெடி சிவா சுட்டுட்டு வச்ச தோசைக்கல் போல். அதை வந்து அவங்க கவனிக்காமல் அந்த தோசைக்கல்லை எடுத்துட்டாங்க. இப்போ சஹானாக்கு கை சுட்டுருச்சு. இப்போ சிவா பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு புன்சிரிப்போடையே, இதை தாங்க நான் சொல்ல வரலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னை பேசவே விடலை, இப்போ உங்களுக்கு கை சுட்டுருச்சா அப்படின்ற மாதிரி நக்கலாக ஒரு பார்வை பார்க்குறாரு. இப்போ நம்ம சஹானா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. தோசை பார்த்தா அவங்க சுடுற தோசை ஹோட்டலில் இருக்கிற தோசையோட செம்மையாக வருதுங்க. ஒரு தோசை 4 பிஞ்சு வருது. இதை பார்த்து சஹானோட அம்மா அப்பா சிவா எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சஹானாக்கு செம்ம டென்ஷன் ஆகி அவங்க முறைச்சி பார்க்குறாங்க. சரி, இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிரும், நம்ம ஆயிரலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக அந்த இடத்த விட்டு நகல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, சஹானோட அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை வீட்டில் வந்து இருக்கிறது, சஹானா குழந்தை 3 பேர்த்தையும் ஒன்றா பார்க்கறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம இந்த சிவா வந்திருக்கிறதோடையே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு வழிபாடு நடத்திட்டு வந்துடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரப்போகிற எபிசோடில் எல்லாமே அடுத்து வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி, அதில் வந்து சிவாவும் சஹானாவும் சேர்ந்துருக்கிற மாதிரியான எபிசோடு தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது போல். அதுக்கான ஹிண்ட் தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ஐஷு குட்டி ரூமில் இருக்காங்க. அப்போ நம்ம சிவா வந்து என்ட்ரு ஆகுறாரு. என்ன ஐஷு குட்டி சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கு இங்கே எல்லாத்துக்கிட்டையும் அப்பாவோட ஃபோட்டோ இருக்குது, ஆனால் என்கிட்ட மட்டும்தான் ஃபோட்டோவே இல்லை, அம்மாட்ட கேட்டால் தரவே மாட்டேங்கிறாங்க, அது எப்படி அம்மா கிட்ட இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிவா கேட்குறாங்க, நீ எப்படி சொல்கிற அம்மா கிட்ட இருக்கும் அப்படின்னு. ஆமாம், அப்பாவோட துணிமணி எல்லாமே, அப்பாவோட திங்ஸ் எல்லாமே அந்த பெட்டியில் தான் இருக்குது, அப்போ அதுக்குள்ளே தானே ஃபோட்டோ இருக்கும், ஆனால் அம்மா கேட்டால் இல்லைன்னு என்கிட்ட போய் சொல்கிறாங்க கிங்கு அப்படின்னு அழகாக வந்து சிவா கிட்ட சொல்றாங்க. இப்போ ஐஷு குட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெட்டியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவா சொல்றாங்க, ஐயோ வேணாம் ஐஷு பாப்பா, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம், உங்க அம்மா வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனால் ஐஷு குட்டிக்கு வந்து சஹானா எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்க்கணும், சிவாக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கிங்கு நீ எனக்காக இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு வா கிங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் சிவா வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனால் ஐஷு குட்டி ஃபீல் பண்றதை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிக்கிறாரு. நம்மளோட சிவா வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டார். போட்டுட்டு வந்தோன்னா ஐஷு குட்டிக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்ன அம்மா எடுத்த ட்ரெஸ்ஸு சிவாக்கு இவ்வளோ பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதே, நம்ம அப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ் இவ்வளோ மேட்ச் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு குட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி, எங்கள் தாத்தா கூட சொல்லுவார், ஒன்றை போல தான் எங்கள் அப்பா இருப்பாங்கன்னு, பார்த்தியா ட்ரெஸ்ஸு கூட உனக்கு அப்படியே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுது. உடனே சிவா வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கார். இந்த மாதிரி தாங்க பார்ட் 1 வந்து முடிச்சிருக்காங்க. பார்ட் 2 வந்து நம்ம சேனலில் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதயத்தை திருடாதே சீரியலோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.